இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த அளவு கட் ஆஃப் மார்க் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அடுத்ததாக குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் சம்மந்தமாக இல்லைனா அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. டேட் மென்ஷன் பண்ணல. இது சம்மந்தம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனுவல் பிளானர்லேயே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி தான் இந்த அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப் மார்க் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது, குறையிறதுக்கும் வாய்ப்புள்ளது. 5 மார்க் மேலே அதிகரிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த வாட்டி கொஷின் தப்பாக இருந்ததால் கட் ஆஃப் மார்க் குறைவாக தான் இருக்கும். கேட்டகரி வைஸாக பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 158 கட் ஆஃப் மார்க் இருக்கணும். பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருந்தால் 156, விடோவாக இருந்தால் 143, எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 147+, நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக இருந்தாலும் 147+ இருக்கணும். விடோவாக இருந்தால் 140, நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 149+, உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருக்குனாலும் 149+ இருக்கணும். இதுவே விடோவாக இருந்தால் 141 இருந்தால் போதும். நெக்ஸ்ட் நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தால் நார்மலாக 146+ எடுத்துருக்கணும். பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக இருந்தாலும் 146 இருக்கணும். விடோவாக இருந்தால் 137+ இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்டி கமிட்டியாக இருந்தால் ஜென்ரலாக 143+ எடுத்துருக்கணும். பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக இருந்தால் 142 அந்த லெவலில் இருந்தால் போதும். இதுவே விடோவாக இருந்தால் 135 இருக்கணும். இந்த மார்க் பொறுத்தளவுக்கு 3 மார்க் அல்லது 5 மார்க் அதிகரிக்க வாய்ப்புள்ளது, குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த அளவு இருந்தாலே போதும். இது மட்டும் இல்லாமல் அதிகமான கொஷின்ஸ் தவறாக இருக்கிறதால கிரேஸ் மார்க் வருவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது. இந்த லெவலில் நீங்கள் கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.